காத்து மேலே, காத்து கீழே, காத்து சைட்லே, காத்து ரைட்லே. பெட்டி சாம எதுக்கு கொண்டு வந்திருக்கீங்க? பெரிய பெட்டிக்காரன்றிய, நல்லா பாடுவாங்கன்றாங்க, நல்லா பீஸ் அடிப்பாங்கன்றாங்க, எல்லா வேலையும் பார்ப்போம்னு சொல்றாங்க. நான் பார்க்கணும்ல, நீ பெரிய பெட்டிக்காரா இல்லை நான் சோதனை பண்ணணும்ல. இன்னைக்கு நல்லா நீங்கள் பெட்டியில் வாஸ்து நம்ம மக்கள் மத்தியில் நீங்கள் கைத்தட்டு வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய பெட்டிக்காரன்னு ஒத்துக்கிறேன். இல்லையா பெட்டி எடுத்துக்கிட்டு ஓடிடுறா. எதுக்கு வர்ற? என்ன மயத்துக்கிட்ட வர்ற? ஓடிடுற இமீடியட்டா. எப்போ போன ட்ரிப்பு பார்த்தேன், ஏற்பட்ட பாட்டுக்கு வாசித்துட்டேன். முக்கோளத்தில் என்னென்ன பாட்டு வாசித்திருக்கேன்? ஒரு 3 பாட்டுக்கு வாசித்திருக்கேன். மாமதுரை அன்னக்குடி பாட்டுக்கு வாசித்திருக்கேன். ஒரு இந்த பாட்டு அது என்னது, உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போட்டு இந்த பாட்டு பாட்டு யூடியூப்பில் பார்த்துட்டாங்க, நம்மளை எல்லாமே பார்த்துட்டாங்க. புதுசாக ஒரு பாட்டு சொல்கிறேன், அந்த பாட்டுக்கு நீ வாசிட்டனா உண்மைக்கு நீ பெரிய பெட்டிக்காரன்னு ஒத்துக்கிறேன். இல்லையே ஒத்துக்கிற மாட்டேன். சொல்கிற மாதிரி வாசிக்கணும். ஆமாம். காத்து மேலே, காத்து கீழே, காத்து சைட்லே, காத்து ரைட்லே, வீட்டு மேல காத்தடிக்குது, காத்து சைட்ல பார்த்தா அடடா வாசித்து விட்டானே. கை தட்டாக அவ்வளோ பெரிய பெட்டிக்காரனா நீ? அடடா என்ன சோதிக்க மேடம் உன்னை? எப்ப பெரிய ஆளுகள்லாம் உட்காந்துருக்காங்க. பழைய பாட்டு ஏதாவது வாசி சொல்லுவோம். பழைய பாட்டு, பழைய பாட்டு என்ன பாட்டு உனக்கு தெரியும்? உனக்கு தெரிஞ்ச பாட்டு சொல்லு. எனக்கு தெரிஞ்ச பாட்டு நல்ல பாட்டா சொல்றேன். அந்த பாட்டு வாசிக்கிறீங்க. ஆசைய காத்துல தூது விட்டு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? அந்த பாட்டுக்கு பீஸ் அடிங்க. இப்போ வாசிக்கிறியா? அடடட மறுபடியும் இன்னும் சோதனை பண்ணுவேன்டா. தூதுவளை இலை அரைச்சு சொல்லி வாழைப்படத்தில் ஒரு பாட்டு வந்துச்சு தெரியுமா? தூதுவளை இலை அரைச்ச பாட்டுக்கு வாசிங்க. இப்போ நான் ஒத்துக்கவே மாட்டேன்டா. வாசிடா. பரவாயில்ல பரவாயில்ல வாசிட்டு கை தட்டிருக்க ப்ரோ. உண்மைக்கே நீ பெரிய பெட்டிக்காரன், பெரிய ஆளோட மாணவர் தான். நான் ஒத்துக்கிறேன். ஒரு 100 ரூபா இருந்தா கொடுங்க ப்ரோ.
நான் தான் கொடுக்கணுமா? ஏன்னா பாடின பாட்டுக்கு 100 ரூபாய் எனக்கு கம்பளி போய் தருவேன்னு பார்த்தேன், தரமாட்டேன் உங்களுக்கு. இப்படிதான் இருந்துட்டாலும் கோடியேடு குமரன் கொட்டுமரசு வேந்தன் பார்த்து மரியாதை கூறி எனது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகி எனது அன்பப்பா டி.வி. ஜெயம் அவர்களுடைய அன்பு மாணவனுமாகி மதுரை மேலூர் அருகாமல்லே கூத்தப்பன் பட்டி மாணவன் கண்டெடுத்து எனது பார்த்து மரியாதை கூறி எனது அன்பு மச்சான் பெரிய மிருதங்க வித்துவான்னு சொல்றாப்ல. இன்னைக்கு எவர் எப்படி வாசிக்கிறான்னு பார்க்கத்தானே போறேன். போன ட்ரிப் இதே மாதிரில பார்த்தேன். ஆமா, சோதிக்காம பண்ண மாட்டல உங்களை நீ பாப்பேல. பெரிய மிருதங்க வித்துவான்றாங்க. டி.வி. ஜெயாப்பாவுடைய மாணவர் சொல்றாங்க. எப்படி இன்னைக்கு வாசிக்கான பார்க்கணும்ல, வாசிட்டு நம்ம கல்வி மட மக்கள் கைத்தட்டு வாங்கிட்டீங்கன்னா தான் பெரிய ஆளு. அது நம்ம ஊர்ல பெரிய மிருதங்க வித்துவம் ஒரு ஆள் இருந்தாரு. யாருன்றீங்க? எனது அன்பு தாத்தா பாசுக்கு மரியாதை கூறி கல்வி மாணவன் கொண்டெடுத்து மணிமுத்து தாத்தா பெரிய மிருதங்க வித்துவார். ஏன்னா அவர் தான் எனக்கு கலை உலகத்தில் நான் வர்றப்ப எனது அன்பு தாத்தா சொன்னார், நீ கலை உலகத்தில் நீ பெரிய ஆளாக வருவடா, நீ பெரிய ஆளாக வரலாட்டுனா நான் ஒரு காற்று அறுத்துக்கிறேன்னு நான் சொன்னார் என் அன்பு தாத்தா மணிமுத்து தாத்தா. அவர்களை போல நீங்கள் வாசிக்கிறீங்களான்னு நான் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் அவருடைய பிள்ளைகள்ட்ட கேள்விப்பட்டேன். நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான். என்னைக்கு அவருடைய பிள்ளைய சோட போன சரித்திரமே கிடையாது. நம்ம கல்வி மட மக்கள் மத்தியில் நீங்கள் நல்லா வாசித்து கைத்தட்டு வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் டி.வி. ஜெயம் அவருடைய அன்பு மாணவன் ஒத்துக்கிறேன். இல்லையா ஒத்துக்கிற மாட்டேன். எப்படி வாசிக்கிற பார்க்குறேன் பார்த்து மரியாதை கூறி மதுரை மேலூர் அருகாமல்லே கூத்தம்பட்டி மாணவன் எடுத்து கே.பி. பொன்னுமணி அவர்கள் மேடையிலே மிருதங்கம் தொப்பி அண்ட்
ஆமா போ விடாத போ போடுமா விடாத அதான் எதிர்பார்த்தேன் என்னது குறையுது காலைல சம்பளம் கம்மியாக்கிக்கிருவியே ஆமா பொறுப்பு ஒத்த ரூபாய் வேணாம் ஓதப்பட்டு வேணாம் பஞ்சு முட்டாய் சேல கட்டி பலே 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 ஆஹா அருமையாக கை தட்டு வாங்கிட்டேங்க மாமா பரவாயில்ல இப்படிலாம் இருந்துட்டாலும் எங்க தாத்தா மணிமுத்து தாத்தாவுக்கு ஒரு வாத்தியா இருந்தார் தெரியுமா யாரா கல்வி மடியில் அவர் பெரிய ஆள் உண்மைக்கே கே சின்னசாமி தாத்தா சின்னசாமி தாத்தா வச்சுதான் இன்னைக்கு கலை உலகத்தில் ஏற்பட்ட பேர் வளர்ந்து வந்திருக்காங்க கல்வி மடை மாநகரனாவே ஏற்பட்ட கலைஞர்களை வாழக்கூடிய ஊர் அற்புதமான கலைஞர்கள் இருக்கக்கூடிய ஊர் லேசிப்பட்ட கலைஞர்கள்லாம் கிடையாது பூரம்ப பெரிய பெரிய சாம்பவான்கள் இப்படிலாம் இருந்துட்டாலும் அதுக்கிடையாக பலவாத்திய புகழ் பலவாத்திய கலைஞர் கூடி பார்த்து பெரிய கூறி எனது அன்பு மச்சான் நான் மச்சானை பற்றி சொல்லணும்னு நிறைய சொல்ல வேண்டியிருக்கு இன்னைக்கு ஆர்டர் ஒன்று போட்டிருக்காப்புல இன்னும் கொஞ்ச காலத்தில் பாருங்க பெரிய பெட்டிக்கார வர போறாப்புல ஏன்னா அந்த சாமி அப்படியேப்பட்ட சாமி மாப்பிள்ளை ஒன்று சொல்லியிருக்காப்புல மாப்பிள்ளை ஒன்று சொல்லியிருக்காப்புல ஒரு 1000 முடியை தட்டிக்கும் இந்த கோயிலுக்கு நாடகம் போகிறோம்னு நேர்த்திக்கடன் வச்சிருக்காப்புல சாமி புண்ணியத்தில் மாப்பிள்ளை நீங்கள் நல்லா இருப்பீங்க என்னைக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது நான் அழகுமலையை கும்பிடுவேன் பிள்ளை இருந்துட்டாலும் மாப்பிள்ளை நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க சொல்லிக்கொண்டு பலவாத்திய புகழ் பலவாத்திய கலைஞர்களை கூடி பார்த்து மரியாதை கூறி எனது அன்பு மச்சான் உள்ளூர் மாணவ கண்டெடுத்து எனது பக்கத்து நமது வாத்தியார் பேர் என்னது சத்தியவான் மாமாவா பார்த்துக்க மரியாதை கூறி புளியங்குள மாணவன் எடுத்து கே சத்தியவான் அவர்களுடைய அன்பு மாணவனமாகி பார்த்துக்க மரியாதை கூறி எனது அன்பு மச்சானமாகி உள்ளூர் மைந்தனமாகி எனது அன்பு மச்சான் கே சத்திவேல் அவர்கள் மடியிலே ஆடுவோம் நான் பல வாத்தியங்கள் ஆமா மாப்பிள்ள
வாத்தியம். ஏன்னா நம்ம கல்வி மடம் என்ற கிராமமே வெளியில தெரியாம இருந்துச்சு. இன்னைக்கு கல்வி மடம் என்ற கிராமம் வெளியில தெரிஞ்ச காரணம் ஆறுனா எனக்கு பாச மரியாதை கூறி அன்பு மச்சா சக்தி வேலைதான். இந்த ஊர்ல முத இதே மேடையில் நாடகப்பட்டதான் யூடியூப்ல வந்து கல்வி மடம் என்ற ஊர் வந்து வெளியில தெரிய வந்துச்சு. ஆனா கல்வி மடைக்கு சிறப்புனா உண்மைக்கு மாப்பிள்ள சின்ன பிள்ளை இருந்தாலும் வயசு சிறுசு வரலாறு பெருசுன்ற மணிக்கு மாப்பிள்ள நீங்க ஐயா புண்ணியத்தில் நல்லா இருக்கணும் மென்மேலும். அதுக்கு நீங்க எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் தாள கலைஞரமாகி பாச மரியாதை கூறி எனது அன்பு மச்சானமாகி தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலே 1ஆம் நம்பர் ஒரு படு தாளமான் பல்டி 1ஆம் நம்பர் படு பொட்ட முறிக்கினா எனது அன்பு மாமா அகர்ற மாணவ கண்டெடுத்து அகர்றம் ஆறுமுக அவர்கள் மடியிலே சீன் ஆன் தாளம் பெல்டி அடி மாமா மடின்னு இங்க தம்பி வா இந்த சோழிலாம் வச்சுக்கிற கூட. ஆமா என்ன உம்பட சைன் நாங்களே அவ்வளவு நேரம் வாச்சோம்ல. ஏய் என் மாமனுக்கு ஒரு மைக் வைடா. வைடா. ஆமா டேய் சோதனை பண்ணாம அவரை சோதனை பண்ணோம்ல. ஆமா சோதனை பண்ணல விடுமா மைக் வைடா அவருக்கு ஒரு மைக் வைடா. அப்பே என்ன செய்ய போற மாப்பிள்ள நான் இப்ப ஒரு பாட்டு பாட போறேன். படி மாமா. அந்த பாட்டுக்கு ஏத்தாப்புல நீ இசை அமைக்கணும். ஆமா முறையா. மறைந்த மாமேதை வருகிறார். திருவிழா போல அப்படியே வந்துருக்காரு பாருங்க. யாரு மணிமுத்து சொல்லுங்க பாடு மாப்பிள்ள தாளத்தை எடுங்க மாப்பிள்ள. பெரிய பீஸ் கொலுசு கடை ஓரத்திலே கொலுசு ஒன்னாங்க கொலுசு ரெண்டாங்க கொலுசு மூணாங்க வாங்க சொன்னேன். கொலுசு கடை ஓரத்திலே எடுவட்ட மாட்டேன் இல்ல அந்த பாட்டுக்கு சிஞ்சா சிஞ்சான்னு வருமியா? ஏய் மாப்பிள்ள மறந்துட்டாப்படா. அடே கொல்றான்டா. இப்போ மறந்துட்டாப்படப்பா மாமா. யாரு கடைசியில சிஞ்சா சிஞ்சான்னு போடணுமியா? மறந்துட்டேன். கொலுசு கடை ஓரத்திலே கொலுசு ஒன்னாங்க கொலுசு ரெண்டா கொலுசு மூணாங்க வாங்க சொன்னேன். சிஞ்சாக்கு சிஞ்சா சிஞ்சான்னு போடுவாங்க தம்பி. கணேசி போல போடுறேன் அதிகமா அதே அப்படி இந்த இழுக்கு. என் மாமாவை சாதாரணப்பட்ட ஆள் நினைச்சிட்டேன். அவரு அருமையான பாடகர்ரா. பாடகரா? ஆமா. ஐயா இப்ப நான் அவர் பாடி கேட்டதே இல்ல மாப்பிள்ள. இளையராஜா பாட்டு ஒண்ணு இருக்கு. ஆமா அந்த பாட்டு இளையராஜா ஆல்பத்திலே அதான் அவருடைய ஃபேவரட் சாங். இளையராஜாக்கே ஃபேவரட் அந்த பாட்டை இளையராஜாவை மிஞ்சி பாடுவாரு என் மாமே. அப்படியா? அது என்ன பாட்டு நான் கேட்டேன். பாடுமா பாடியா? சொல்லுங்க பாடு மாமா. என்ன பாட்டு? அன்னைக்கு அண்ணே பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா கை தட்டுங்க. பாட்டு நல்லா இருந்தா எல்லாம் கிளாப்ஸ். நல்லா இல்லைன்னா கல்ல விட்டு எறிங்க. நல்லா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதை கொண்டு வேணா எறியலாம். அவிச்ச முட்டை பாடு மாப்பிள. பாடியா? தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வந்தது நோக்கா உள்ள பாம்பு வந்தது. தெண்டல் வந்து திண்ட போய் உள்ள பாம்பு வந்துச்சா? பாட்டு புது நல்ல பாட்டா இருக்கே பரவாயில்லையே. இப்படிலாம் இருந்துட்டாலும் அதுக்குனாக எங்களுக்காம் சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சென்றாம் தமக்கென்று வெட்டி பரிசு சொல்லக்கூடிய பாச மரியாதைக்குரிய நமது திருப்பவன மாணவன் கண்டெடுத்து விஜயகுமார் ஆடியோஸ் பாட்டு போடணும். நல்ல பாட்டா போடணும். ஹலோ சாமி பொறுமை நானே வகுத்தவரில் கற்று கிடைக்க ஆடுறவேன். அதுக்குனாக எங்களுக்காக சிறந்த முறையில் நோட்டீஸ் அம்பளி பலத்தை பாசமிகு அன்பண்ணா எம் நந்தீஷ்குமார் கிராப்பி டான்சர் நந்தகுமார் அன்பண்ணா கிராப்பி டான்சர் கல்லுமடை இருப்பிடம் கோவை. அதுக்குனாக எங்களுக்காம் நாடகத்தில் சிறந்த அமைப்பாளர் மைய பாசமரியாக கூறி நமது உள்ளூர் மைந்தன் மைய எனது அன்பு மச்சான் கே சக்திவேல் அவர்கள் நாடகத்தை அமைத்திருக்கார்கள். இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் வீரப்பட்டை கொட்டப்பன் ஹரிச்சந்திரா சின்ன கருப்பு பெரிய கருப்பு காளிகத்த கருப்பு துவரம் பருப்பு உளுந்த பருப்பு அது அடுத்த வருஷம் வியாபாரம் பார்க்கலாம் இருக்கேன். அதுக்கிட்டாக உங்கள் முன்னால் என் பேர் சொல்லவா டான்ஸ்கார பேர் சொல்லணுமா? டான்ஸ் எனக்கு தான் போட்டிருக்கு உங்களுக்கு போடல. நான் இன்னைக்கு விட மாட்டேன். அதுக்குனாக எங்களுக்காம் சிறந்த முறையில் டான்ஸராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் ஆட்டல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை பாத்துமரியாக கூறி எனது அன்பு சகோதரி மகியே மதுரை மாணவர் கொண்டெடுத்து கொழுந்தியாவா
சரி, எனது அன்பு குழந்தைகள் மையே பார்த்து மரியாதைக்குரிய எனது அன்பு ஏ சிந்திச்சா அவர்கள் முறையே டான்ஸ் அண்ட் கமிக்கா நடிக்க கற்றுக் கொண்டுள்ளார்கள். ஜிங்கு ஜிங்கு மூளை விட்டு போட்டு ஒப்பாத்துக்க மடையில எட்ட போல புசிட்டு தீரில பின்னால வந்து நாட்டு செய்வராட்டு தேயில குடிகுட்டு ஓடி காடி நீதான் எனக்கு வேணும் கண்ண மூடி திறந்து பார்த்த தீவும் பார்க்கானா சின்னாக்கி பிள்ளைக்கு நான் தீனி விட்ட விளைவி மாமா கிட்ட கட்டடி கும்பிடிக்க பிள்ளைக்கு எம்மைமா எம்மைமா தம்மே உனக்கு தாமா எம்மைமா மைமா 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 தம்மே உனக்கு தாமா எம்மைமா பேரு தாத்தா பலே 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 இப்படிலாம் இருந்துட்டாலும் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு செய்தே விழா கமிட்டியாளர்களுக்கும் ஊரார்களுக்கும் மற்றும் எங்கள் சார்பில் எங்கள் சேர்ந்த கலைக்குழு சார்பில் நன்றி நன்றி வணக்கம். அதுக்காக உங்கள் முன்னால் பப்புனா நடத்தி கொண்டிருப்பவன் உங்கள் என்னடா சொல்ல போற பேர் சொல்லாம இருக்கீங்க மாமா. எங்க முன்னாடி தானே நின்று சொல்ற பின்னாடியா சொல்ற பேரஸ் மட்டும் சொல்றான். உங்கள் முன்னால் டேய் முன்னாடி தான்டா நின்று சொல்ற முன்னாடியா நிக்கிறேன் பின்னாடியா நிக்கிறேன் பேரை மட்டும் சொல்லு பேரை மட்டும். பப்புனா நடத்தி கொண்டிருப்பவன் பப்புனா தான் அடிக்கிற அப்புறம் வேற எதுக்கு அடிக்கிற இப்ப நான் ராசப்பாட்டு கடை வந்திருக்கேன். பேரை பப்புனு சொல்றா. தான்டா பேரை சொல்லு. சொல்ல விடுங்கடா. பேரை சொல்றா. உங்கள் முன்னால் பப்பனா நடத்தி கொண்டிருப்பவன் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை உங்க குடும்பத்தில் ஒருவர் மையே என்னை வளர்த்து ஆளாக்கி விட்ட 3 தெய்வங்கள் பாச மரியாதை கூறி நமது ஏர்போர்ட் அறியாமுள்ளே நல்லுரை சேர்ந்தே வி முத்திவேல் அவர்களுடைய அன்பு மாணவனும் பாச மரியாதை கூறி அன்பு வாத்தியார் மானாமரை சேர்ந்தே ஏஎஸ் ஆனந்தகுமார் அவர்களுடைய அன்பு மாணவனும் என்னை வளர்த்து ஆளாக்கி விட்ட மானஸ்தர் குருநாதருமாகிய MKR ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய அன்பு மாணவனுமாகிய நமது ஊர் அறியாமுள்ளே சத்யாநகர் மாணவன் எடுத்து NSP சைக்கிள் ஜாக்சன் உங்கள் முன்னால் பப்படிச்சு காத்து கொண்டுள்ளேன். கைத்தட்ட 4 உள்ளத்துக்கு மட்டும் நன்றி. ஆமா அப்பா எனக்கு ஒரு பாட்டு பாடுங்க அப்பா ப்ளீஸ் ப்ரோ. டான்ஸ்கார பிள்ளை இருந்தா சொல்லிட்டேன் ப்ரோ பாட்டு பாடுங்க ப்ரோ எனக்கு ஒரு பாட்டு. உனக்கு எல்லாத்துக்கும் பாட்டு பண்ணீங்களா ப்ரோ? எல்லா ஊர்லயும் பெட்டிக்கார தான் பாடிப்பாங்க. உனக்காண்டி நம்ம கல்வி மட 2வது தடவை வந்துட்டேன் நீ. ஆமா 2வது தடவை வந்துட்டோம். ஆமா ஊருக்காரங்களே உனக்காண்டி பாட பேசி வச்சிருக்கேன்டா. அப்படியா? ஆமா அப்ப பாட சொல்லுங்க ப்ரோ. இப்ப நான் பாடிட்டா நானும் என் தம்பிகளாம் சேர்ந்து இப்ப பாடுவோம் பாரு. உனக்கு பாடுங்க ப்ரோ பாடுங்க ப்ரோ. தம்பி பாடுவோமாயா? பாடுங்க நீ பாடுங்கப்பா. நீங்க பாடல வேணாம் அண்ணன் பாடி முடிக்கிறேன். கடைசி லைன் மட்டும் நீங்க பாடுங்க. தம்பி அந்த ஓரமா வந்து நில்லுப்பா. ஓரமா கையை கட்டிக்க நாக்க மட்டும் லைட்டா நீட்டு. இந்த பாட்டுக்கு முக்கியமே நாக்கு தான். அப்படியே நீட்டு நல்லா நீட்டு. ஏ வளைய விரிச்சு எதுவும் கிடைக்கலனா நக்கா ஏமா சொல்றீங்க நக்குண்டு ப்ரோ பூராத்தி காய் அடிச்சு விடுவோம்டா ராஸ்கல்களா. ஆமா பப்பு நல்ல பாட்டா பாடுங்கப்பா. என்னை புகழ்ந்து பாடுங்க ஐயா. நான் எப்படிப்பட்ட பப்புன்னு பிரபல யூடியூப்புகள் ஆமா நல்ல ஒரு எங்க சென்றாலும் சென்றோம்லாம் பேரும் புகழ வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். என்னை புகழ்ந்து ஒரு பாட்டு பாடுங்க ஐயா. பாடிடும்டா நான் பாடுறேன். ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லையொரு ஜென்மமென ஏங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் நக்கி மகனே நக்கி மகனே. பாடி சுடுகாட தாண்டி போயிட்டு கடைசியா பாக்குறாலும் பாத்துக்கோங்க ஐயா. எரிப்பீங்களா புதைப்பீங்களா ஐயா? புதைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்கடா. அதனால இப்படிலாம் இருந்துட்டாலும் கால தமிழ காரியத்துக்கு கேடு. ஏன்னா அந்த நம்ம கல்வி மடன்ற கிராமத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க. என்ன சிறப்புனா நம்ம நாகேஸ்வரர் வருது சிறப்பு. அதுக்குன்னா எனக்கு மொத்தம் ஒரு 3 பேர் இருக்காங்க என் உண்மைக்கே. நான் கல்விமடை கிராமத்துக்கு இன்னைக்கு நான் வந்து போறேன்னா காரணம் யாருன்னா பார்த்து மரியாதை கூறி எனது உடன் பிறந்த நாராயண பேரரசு நாரதராக வளம் வந்து கொண்டிருக்கும் பார்த்து மரியாதை கூறி எனது அன்பு தம்பி பிரேசுடான். என்னை பிரேசுடான் தான் காரணம். எனக்கு கலைக்கூடத்துக்கு நம்ம கல்விமடை கிராமத்துக்கு நான் வரேன்னா என் அன்பு தம்பி வயசு சிறுசு வரலாறு பெருசுன மணிக்கு நம்ம கிராமத்துக்கு நான் வந்து போறேன்னா அன்பு தம்பி பிரேசுடான் தான் காரணம். அதுக்குனாக எனது அன்பு தாத்தா சத்தி தாத்தா அவர் மூலியமாக நான் கிராமத்துக்கு வந்து போய்கிட்டு இருக்கேன். அதுக்குனாக எனது அம்மாச்சி என் அன்பு மாமா விக்கி மாமா அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொண்டு அதுக்குனாக எனது கலைப்பணி எப்படி தொடங்கியது தெரியுமா? காலத்தமிழ் காரத்து கேட்ட காரணத்தால டக்குன்னு போயிட்டு டான்ஸ் காரப்பணி வெளியே தள்ளுற காரணத்தால எப்படி தெரியுமாங்க? டான்ஸுக்கார பிள்ளை கொஞ்சம் வெளியே வாமா உனக்கு
வாப்பா வாப்பா சீக்கிரம் வாப்பா பட்டிட்டு வெளியே வாப்பா அதுக்கு டான்ஸுக்கார பிள்ளை கொஞ்சம் வெளியே வாம்மா இன்னைக்கு நான் காத்திருக்கு உனக்கு தாமா அடி வாப்பா வாப்பா சீக்கிரம் வாப்பா பட்டிட்டு வெளியே வாப்பா டான்ஸுக்கார பிள்ளை கொஞ்சம் வெளியே வாம்மா இன்னைக்கு நான் காத்திருக்கு உனக்கு தாமா 10 மணிக்கு ஆரம்பிப்போமா இன்னைக்கு 5 மணிக்கு முடிச்சிருவோமா அடி வாம்மா 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 சீக்கிரம் வாம்மா சீக்கிரம் வாம்மா பட்டிட்டு வெளியே வாம்மா டான்ஸுக்கார பிள்ளை கொஞ்சம் வெளியே வாம்மா நான் காத்திருக்கு உனக்கு தாமா அடி வாம்மா 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 சீக்கிரம் வாம்மா சீக்கிரம் வாம்மா பட்டிட்டு வெளியே வாம்மா எடுத்துட்டேன் வாமா சிந்து ஹலோ ஹலோ